எக்ஸ்போர்ட் வெப்சைட்டோட வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ரேகா மேடம் கால் பண்ணேன். தென் வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் கரெக்டாக அட்டன் பண்ணுறப்ப ஓடிபி 23 பேட்ச் நினைக்கிறேன். ஸோ ஒன் டே மட்டும் டெமோ அட்டன் பண்ணேன். ஸோ கிளாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு ப்ராக்டிக்கலாக ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டைம்ல எனக்கு வந்து ஒர்க்கிங் டைம் ரொம்ப மிஸ்மேட்ச் இருந்துச்சு. எனக்கு டைம் வந்து 11 to 8. பட் சம் டைம் 9, 10, 11 கூட ஆகும் நைட்டு. ஸோ அதனால தான் அந்த டைம்ல என்னால் ஜாயின் பண்ண முடியல. இப்போ நான் கம்பெனி சேஞ்ச் பண்ணி ஒரு 5 மந்த் ஆகுது, 4 மந்த் ஆச்சு. செகண்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பேசியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இது மாதிரி கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் போயிட்டு அட்டன் பண்ண அப்படின்னாங்க. ஸோ நான் டெமோ வந்து எதுவுமே அட்டன் பண்ண முடியல. டேரக்டாக டே ஒன்று தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு சில ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் மட்டும் தனியாக தான் சென்னையில் இருக்கேன். என் ஃபேமிலி, ஃபாதர்ஸ், அப்பா அம்மா எல்லாமே வந்து ஊரில் தான் இருக்காங்க. ஸோ வீக்கெண்டாக ஊருக்கு போயிட்டு இருப்போம். ஒய்ஃப் ஊரில் தான் இருக்காங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தேன். நானும் 1 or 2 டேஸ் அப்படியே போச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஜென்ரலாக ஆஃபீஸ் போவோம், வருவேன், ஏதாவது வீட்டில் ஃபோன் பேசுவேன், மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்கிடுவேன். பெருசாக வந்து எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி, டெய்லி வர கரெக்டாக அந்த 9 மணி கரெக்டாக உட்காந்துடுறேன். ஃபுல்லாக அந்த டெடிகேஷனாக இருக்குது. இப்போ அந்த டைமோட வேல்யூவே புரியுது. ஸோ இவ்வளோ டேஸ் நம்ம இருந்தோம், ஒர்க் பண்ண போனோம் வந்தோம். அந்த டைம் வந்து யாரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட், போற வர அப்படின்னு போயிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எப்படி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்.